குட்டி பையன் பிரின்சிபல கோவமா திட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். பையனை கடைசி ஸ்கூல் சேர்க்க முடியல சொல்லிட்டு அம்மா அப்பா ஃபீல் பண்ணிட்டாங்க. அப்ப குட்டி பையன் ஒரு நாள் ஸ்கூல் போய் நல்லா படிப்பேன்னு சொல்றான். குத்தியோட ஃப்ரெண்ட் லட்டு அப்பா அவர் கூட வேலைக்கு கூட்டு போறோம் சொல்றாங்க. கேக்குறாங்க அம்மா சின்ன பையன் வேலைக்கு கூட்டு போறான் வீட்டுல இருந்து சொல்றாங்க. பையனோட அப்பா அதெல்லாம் முடியாது அவன் நாளைக்கு வேலைக்கு கூட்டு போய் தீரும் சொல்றாரு. குத்திலி வந்து லட்டு விளையாட்டுக்கு கூப்பிடுறான். இல்லடா நல்லது எங்க அப்பாவோட வேலைக்கு போறோம்னு சொல்லிடுறான். லட்டு அவங்க அப்பாவோட வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது குத்தில உட்காந்து பாத்துட்டே இருந்தான். ஸ்கூல்ல ஏதோ ஃபங்க்ஷன் சொல்லிட்டு சரி பாத்துட்டு வரலாம் சொல்லிட்டு அங்கேயே கிளம்பி வந்துட்டான். ஸ்டேஜ்ல போய் டான்ஸ் ஆடினவங்களாம் கை தட்டுறாங்க. குட்டி பையனோட நம்மளும் போய் வேற பேசலாம் சொல்லிட்டு குட்டி பையன் அப்பா சேக்கடாடுறதுனால எனக்கு ஸ்கூல்ல அட்மிஷன் தர மாட்டாங்க. எனக்கு படிக்கணும் ரொம்ப ஆசையா இருக்குன்னு சொல்றான். எல்லாரும் பார்த்து அந்த பையன் ஸ்பீச்சுக்காக பேசுறான்னு சொல்லிட்டு கை தட்டி ஸ்டேஜ் விட்டு அனுப்பிச்சு விட்டுறாங்க. அடுத்த நாள் அவன் ட்ரைனேஜ் கிளீன் பண்ணல லட்டுவை கூட்டிட்டு போறாங்க. இப்ப இவனும் கூட உட்காந்து பாத்துட்டு இருக்கான். அப்ப லட்டு சேக்கடாடும் போது தெரியாதனமா கால் தவறி சேக்கடைக்குள்ள தவறி வீழ்ந்துடுறான். வீழ்ந்ததுனால தலையில பயங்கரமா அடிபட்டு லட்டும் அதே இடத்துல இறந்தும் போயிடுறான். அப்பா அம்மா என் பையன் நானே வேலைக்கு கூட்டு போய் நானே கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கதறி அழுகுறாங்க. இறுதி சடங்குலாம் முடிச்சு குத்தியோட அப்பா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. என் பையனை எப்படியாச்சும் நான் படிக்க வச்சே தெரியும் சொல்லிட்டு அம்மாவும் பாத்தீங்கன்னா அழுதுட்டு இருக்காங்க. குத்திலியும் லட்டுவை நினைச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பா வந்து அந்த ஊர்லயே போய் அரசியல்வாதி போய் பாக்குறாரு. பையனை எப்படியாச்சும் ஸ்கூல்ல சேர்த்துங்க. அதுக்கு அந்த அரசியல்வாதி பண்ற பையன்களா ஸ்கூல்ல எல்லாம் அட்மிஷன் தர முடியாது சொல்லிட்டு அந்த அரசியல்வாதி பார்த்தீங்கன்னா அப்பா கைத்து பிடிச்சி வெளியே தட்டி விட்டுறாரு.